டிகே தமிழக வெற்றி கழகம். நைட் வர போலீஸ் வேற நோண்டுறாங்க பாத்தியா? பாஸ் வாங்கிட்டியா வண்டிக்கு? இல்லை மாநாடு போக கூட வீட்டுக்கு போனா பாத்தியா? அவனுங்க எல்லாத்துக்குமே ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம். 2026 ஜனவரி பொங்கல் கலெக்ஷன் வந்து எங்களுக்கு மேட்டர் இல்லை. 2026 மே எலெக்ஷன் தான் எங்களுக்கு மேட்ரு. இவர் ஒருத்தர்னால நிறைய பேர் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, முக்கியமா இளைஞர்கள். என்னதான் நம்ம சீமான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போ இருக்கிற கரண்ட் கிட்ஸு நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்கெல்லாம் அரசியல் இப்படி ஒரு விஜய் இப்படிலாம் ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும், சில கேஸுக்காக வெயிட் பண்ணுறதும், சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைச்சதா இல்லையா, யார் பக்கம் தவறுன்னு சொல்லி ஆராயிறதும், இந்த மாதிரியான புது புது விஷயங்களை வந்துட்டு இப்போ தான் அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப அரசியல் பக்கம் வந்து ஈடுபடுத்த முடியாது. ஆனால் அதை இவர் வந்துட்டு ரொம்ப சாதுவாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும். இது வந்துட்டு தவிர்க்க முடியாதது 2026. ஸோ இவரோட ஓட் பேங்கிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதும், இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க இப்போ ஓட்டு போட போகிறேன்னு சொல்லி வர்றதும், நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இதுவும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் நடக்க போகுது. இந்த மாதிரி அவன் ஓட்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைகளும் நடக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்குது.